ஹாய் வெல்கம் டு ஆல். இன்னைக்கு ஒரு மீட் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ஜாஸ்? ஸ்பெஷல் வந்து எங்கள் ரோஸ் கேட்ட ஸ்பெஷல் தான் இப்போ பேச போகிறோம். என்ன ஸ்பெஷல்? வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு, ஃபேஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக டிப்ஸ் கேட்டிருந்தேன். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். சிம்பிளான டிப்ஸ் தான். பொருள் அது எதுவுமே தேவையில்ல, வீட்டில் இருக்கிற பொருள் மட்டும்தான். வெறும் தண்ணி மட்டும் போதும். தண்ணியும் நான் சொல்கிற இன்னொரு பொருள் மட்டும் போதும். இப்போ காலைல நீங்கள் சுடுதண்ணி இருக்குல்ல, அந்த சுடுதண்ணி வந்து லைட்டாக வந்து மூஞ்சில் தேய்ச்சிக்கோங்க, லைட்டாக நனைச்சிக்கோங்க. நனைச்சதுக்கு அப்புறம் ஃபேஸை நல்லா மசாஜ் செஞ்சுட்டு சுடுதண்ணி வச்சு நல்லா கழுவிக்கோங்க. சுத்தமான துண்டை வச்சு நல்லா தொடச்சதுக்கு அப்புறம் மாய்ஸ்சரைசர் இருக்குல்ல, அதை வச்சு ஃபேஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா நம்ம சருமத்தை அவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கிறோம். பாதுகாப்பா வச்சுக்கிறோமா? கண்டிப்பா அதை பாதுகாப்பா வச்சுக்கிறோம். ஆனா இதுவே வந்துட்டு நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனால பிரச்சனையும் வரும். அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதிகமா 2-3 தானே கழுவுனா என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல போறீங்க? அதை பத்தி தான் சொல்ல போறேன். இப்போ வந்து இது சிம்பிளானது. ஆனா இதை விட அதிகமா ஒருத்தவங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணா வந்து நல்லா இருக்குமா அப்படின்ட்டு டெய்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆயில் ஃபேஸா இருந்தாலும் சரி, நார்மல் ஃபேஸா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 தடவை மட்டும்தான் ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அப்பதான் நம்ம சருமம் வந்து வறண்டு போகாம இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம முகம் வந்து அதிகப்படியா தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஃபேஸ்ல வந்து எரிச்சல் அதிகமா வந்துடும். அப்புறம் முகப்பருவருக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அப்ப நம்ம ஃபேஸ் டேமேஜ் ஆகும். அதனால முகப்பரு கண்டிப்பா வந்துடும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சருமத்துல வந்து புத்துணர்ச்சி ஊட்டுறதுக்காக அழுக்கு வெளியேறதுக்கும் இறந்த செல்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ நம்ம இதை அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் வந்து நமக்கு வெளியேற்றாது. ஆயில் ஃபேஸா இருக்கிறவங்க கண்டிப்பா டெய்லி வந்து காலையில ஒரு தடவை இல்ல சாயந்தரம் ஒரு தடவை ஏதோ ஒரு தடவை 2 நேரமாவது நீங்க எடுத்துக்கணும். அதிகமா 3-4 தடவை 5 தடவைன்னு சொல்லி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஃபேஸ்ல இருக்க செல் எல்லாம் செத்துரும். அப்புறம் வந்து ஃபேஸ் வந்து வறண்டு போக ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாருமே வந்து செல்லெல்லாம் செத்துருமா? செல்லெல்லாம் செத்துனா அந்த செல் இல்ல, ஃபேஸ்ல எல்லாம் நமக்கு உயிர் கொடுக்குற செல்கள், அந்த செல்கள் செத்துரும். அதை வந்து நம்ம புத்துணர்ச்சியா வைக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஃபேஸை ஒரு நாளைக்கு 2 தடவை கழுவிக்கோங்க. அப்புறம் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் டிப்ஸே. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நீங்களும் யூஸ் பண்ணுங்க, நானும் யூஸ் பண்ணிடுவோம். எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ எங்க 1 மினிட் வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.